அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி வாழ்ந்து வரும் தற்போது உயிருடன் வாழ்ந்து ஆசீர்வாதம் செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த சித்தரை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், அனைத்து சித்தர்களுக்கும் ஒவ்வொரு முத்திரைகள் இருக்கும். ஒரு சித்தர் விபூதியில் சரி செய்வார், ஒரு சித்தர் பார்க்கும் பார்வையிலே சரி செய்வார், சில சித்தர்கள் மௌனத்தில் சரி செய்வார்கள். இப்படி சித்தர்களும் பலவிதமான ஒரு ஸ்டைல்கள் உண்டு. ஆனால் இந்த சித்தருக்கு சற்று பீதியை கலப்பும் ஸ்டைல் உண்டு. ஏனென்றால் இவரது ஸ்டைலே அடி உதை பட்டிய கலைப்பிடுவார். ஆம், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இவரிடம் சென்றால் அடி உதை உறுதி. அதுதான் இவரது ஸ்பெஷலாகும். நீங்கள் அவரை பார்க்க சென்றால் அவரிடம் கிடைக்கும் உங்களுக்கு பரிசு அடி உதை மிதி. இது மூன்றும் தான் கிடைக்கும். இது மூன்றும் தான் உங்கள் பிரச்சனைகளை சரி செய்யும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த அடி உதை மிதியை வாங்க கீவில் நிற்பது நம்மளை தலையை சுற்று வைக்கிறது. ஆம், அவ்வளவு சக்தி வாய்ந்த சித்தராக இருக்கிறார். ஏன் இப்படி செய்கிறார் என்று விசாரித்து பார்த்தால் அடி உதை மிதி இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும்போது நமது கர்மாக்கள் கலைந்து வேகமாக நமது பிரச்சனைகள் தீரும் என்பது தான் பக்தர்கள் நம்பிக்கையாக இருக்கிறது. இதைத்தான் அனைவரும் கடைபிடிக்கிறார்கள். ஆம், இவர் செய்யும் செயல்கள் அனைத்துமே வித்தியாசமாக இருக்கிறது. பரிபாஷையில் பேசிக்கொள்வார், பரிபாஷையிலே செய்வார். ஒரு டிவியை போட சொல்லுவார். அந்த டிவியில் நடக்கும் சம்பவத்தை வைத்து நிஜத்தில் அந்த டிவியை அவர் பார்த்தால் அதில் என்ன நடக்கிறதோ அந்த காட்சி நிஜமாக நடக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறது. ஒருவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி வந்திருக்கிறது. ஒன்றுமில்லை, இதை ஒரு ஊசி போட்டால் சரியாக வேண்டும் என்று சொல்லியுள்ளார். அதற்கான இடத்தையும் அதற்கான மருத்துவரையும் தன் ஞான டிஸ்டிலே சொல்லியிருக்கார். அங்கே சென்றவுடன் அது சரியாக இருக்கிறது. அதே போல் வயிறு தொடர்பான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு பெண் வந்திருக்கார். அந்த பெண்ணுக்கு ஒன்றுமில்லை, இது சரியாக வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அவரை 2 அடி அடித்திருக்கார். அவ்வளவுதான், வயிறு பிரச்சனை ஓடிவிட்டதாம். அதே போல் ஒரு கண் பார்வை பிரச்சனை ஏற்பட்டுகிறது. வீட்டில் சென்று தீபம் ஏற்றுங்கள் சரியாகும் என்று சொல்கிறார்கள். கண் பார்வைக்கும் நமது வீட்டில் தீபம் ஏற்றுவது என்ன தொடர்பு? அதுதான் சித்தரின் மகிமையாகும். இப்படி பலவிதமான அற்புதங்களை தற்போது நடத்தி வரும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர் தான் நமது அற்புதமான திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பழனி செல்லும் சாலைக்கும் கொடைக்கானல் செல்லும் சாலைக்கும் மத்தியில் வாழ்ந்து வருபவர் தான் பாண்டி சித்தராகும். இவரது தற்போது வரட்டாறு என்ற இடத்தில் அன்பு இல்லத்தில் வசித்து வருகிறார். அதற்கு முன்பு பழனியிலிருந்து கொடைக்கானல் செல்லும் வரமாதி டேம் என்ற ஒரு டேம் இருக்கிறது. அந்த டேம் அருகில் நடு ரோட்டில் தான் அமர்ந்திருந்தார். அங்கிருந்து தற்போது இவர் மாறி வரட்டாறு என்ற இடத்தில் அன்பு இல்லத்தில் அவர் தற்போது வசித்து வருகிறார். இந்த சித்தரை நீங்கள் பார்க்க செல்லும்போது மிக விசேஷமான விஷயங்கள் நடக்கிறது. ஒன்றும் இல்லை, இவர்களிடம் நீங்கள் பார்ப்பதற்கு எப்போது செல்ல வேண்டும் என்றால் பகல் நேரத்தில் எப்போது வேண்டுமெல்லாம் செல்லலாம். நாள் நேரம் என்றிருக்கிறது, அதுமெல்லாம் எதுவும் இல்லை. அதே போல் இவரை பார்ப்பதற்கு எதாவது வாங்கி செல்ல வேண்டுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே அனைத்து தேவைப்படும் அனைத்து பொருட்களும் அங்கே கிடைக்கும். அதே போல் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நோய் நொடி வம்பு வழக்கு கஷ்டம் துக்கம் என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்கு அவர் செய்யும் வைத்தியம் என்னவென்றால் அடி உதை மிதி. இதுதான். எப்போது உங்களை அடி துவைத்து எடுக்கிறாரோ அப்போதே உங்கள் கர்ம நொடியில் மறைந்து விட்டது என்பது அர்த்தம். உங்களுக்கு உதை வாங்குகிறீர்கள், அவரிடம் அடி வாங்கினால் அனைத்தும் பறந்து ஓடும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படித்தான் அனைவரும் வாழ்ந்து வருகிறார்கள். சரியான அடி விழுந்தால் முழுவதும் முடிந்துவிட்டது என்ற அர்த்தமாகும். அவர் சில பரிபாஷைகள் திட்ட செய்வார், அல்லது அடிக்க செய்வார், அல்லது உங்களை ஏதாவது ஒன்று செய்வார். அப்படி என்ன செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கும். உங்கள் கர்மாவோ உங்களை பிரச்சனை தீர்வதற்கான ஒரு முடிவாக இருக்கும். இப்படி பலரும் பலவிதமான கோரிக்கையுடன் சென்று யாரும் ஐயாவை பார்த்துவிட்டு வெறுங்கையில் வந்ததாக வரலாறே இல்லை. தற்போது அங்கு உள்ள ஒரு ஆற்றில் நீர் வராமல் இருந்திருக்கிறது. அதாவது அந்த பகுதி மக்கள் அந்த ஆறில் பல ஆண்டுகளாக தண்ணீர் வராமல் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். ஐயா அந்த ஆறை ஒரு 5 நிமிடம் உற்று பார்த்திருக்கார். அதன் பின்பு உடனடியாக மறுநாளே அதில் அந்த ஆறு முழுசும் தண்ணீர் ஓடி 3 நாட்கள் வற்றாத நீர் ஓடியதாகும். அவ்வளவு அதிசயம் இப்போது இந்த காலத்தில் நடத்திருக்கிறார். இவரை கனகம்பட்டி சித்தரின் மறு உருவமாக கருதப்படுகிறது. சிலருக்கு கனகம்பட்டி சித்தரை நேரில் இவரை சென்று பார்க்கும்படியும் அறிவுறுத்திருக்கிறார்கள். அதன்படி சிலர் அங்கே அவரை தரிசனம் செய்த அதிசயங்களும் உண்டு. இப்படி ஐயாவின் அதிசயங்கள் நீண்டு கொண்டே தான் செய்கிறது. இவரை வாழ்க்கையில் ஒரு முறை சென்று பார்த்தால் உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையும். வாருங்கள், ஒரு முறை சென்று பாருங்கள். வளமுடன் வாழுங்கள். நன்றி.